அல்லாஹுடைய நல்லடியார்களே, பெற்றோர்கள் என்பவர்கள் இரண்டு கண்களை போன்றவர்கள். நாம் என்ன செய்தாலும் நமக்காக நாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள் பெற்றோர்கள். இந்த உலகத்தில் மற்றவர்களை நாம் எடுத்துக்கொண்டால் எந்த நிலையிலாவது சற்றாவது பொறாமை வரும். ஆனால் பெற்றோர்கள், நம்முடைய பெற்றோர்கள் ஒருபோதும் பொறாமை கொள்ள மாட்டார்கள். நான் நன்றாக இல்லை என்றாலும் பரவாயில்லை, என்னுடைய பிள்ளை நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஒரே ஜீவன் நம்முடைய பெற்றோர்கள் தான். அதனால் தான் நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள், என்னோட பெற்றோர்களுக்காக கேட்கக்கூடிய துவாவில் சிறந்த துவாவை சொல்லி தந்தார்கள். ரப்பிர் ஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா. அல்லாஹுவே, என்னுடைய பெற்றோர்கள் எவ்வாறு சிறு வயதில் எங்களை கருணையோடு வளர்த்தார்களோ அதே போன்று அவர்கள் மீது நீ கருணை காட்டு என்பதாக. அன்புமிக்க பெற்றோர்களே, அன்புமிக்க இளைஞர்களே, மனிதன் மரணித்ததற்கு பிறகும் 3 விஷயம் அவனை பின்தொடரும். அதில் ஒன்று சாலிகான பிள்ளைகளுடைய துவா. பெற்றோர்கள் பிள்ளைகளை வளர்க்கும்போது சாலிகான முறையில் 5 நேரம் தொழக்கூடியவர்களாக வளர்க்கும்போது நாம் மரணித்ததற்கு பிறகும் அந்த துவாவை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது. அதே போன்று பிள்ளைகள் அந்த பெற்றோர்களுக்காக செய்யக்கூடிய அந்த துஆவில் ஒருபோதும் நாம் மறந்துவிடக்கூடாது. அவர்கள் இருக்கும்போதும் அவர்கள் நம்மை விட்டு சென்றதற்கு பிறகும் அதிகம் அவர்களுக்காக நாம் துஆ செய்ய வேண்டும். அந்த துஆ என்பது அவர்களுடைய அந்த வாழ்க்கையையே கூடியதற்கு வாய்ப்பாக இருக்கின்றது என்பதை உணர்ந்து செயல்படக்கூடியவர்களாக வல்ல இறைவன் நம்மை ஆக்கியர்கள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.